நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 11/3/2024 முதல் 17/3/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. விருச்சிக ராசி அப்படின்னும் பொழுது காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு 3ஆம் இடத்தில் 4 நாட்கள் உச்ச நிலையிலும், மகரத்தில் கும்பத்தில் 3 நாட்கள் 4ஆம் இடத்திலும் கும்பத்திலையும் செவ்வாய் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்த போதிலும் பார்வை பலம் சுபமாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதோடு பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பார்த்தா தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. அப்போ நல்ல வருமானம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. இந்த விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருப்பது, அங்கிருந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது, இது மாபெரும் சிறப்பு. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்க அத்துணை பேர்கள் அற்புதமான காலகட்டம். இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது. ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், இல்லை புதுசாகவே வந்து 2 வீலர் மாற்றலாம், இல்லை 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீட்டை அலங்காரம் பண்ண, பெயிண்ட் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு சூரியன் சனி இணைவு அப்படின்னும்போது உங்களுக்கு சூரியன் 4 நாள் கும்பத்தில் அதிகபட்சமாக இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு அமக்கலமான ஒரு வாரம். ஆனால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. 5ஆம் இடத்துல உங்களுக்கு புத பகவான் இருக்கிறார், இது மாபெரும் சிறப்பு. 5ல் ராகு இருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையாக செல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஒரு ஜோசியர்கிட்ட. வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிரகம் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் இந்த ராகு பகவான். மற்றபடி 7க்குடைய சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதாவது விருந்தாளிகள் மற்றபடி நட்பு வட்டாரங்கள் வீட்டுக்கு வருகை தருவார்கள். வீடே சந்தோஷமாக காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் பார்க்குறதால ரொம்ப வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அந்த துறையில் கண்டிப்பாக சேர்ந்து ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம். சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம். அற்புதமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம்.
இல்லைங்க, நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன்னா இப்போ வந்து நல்ல சம்பாத்தியம், ரெட்டிப்பு வருமானம் வரும், நல்ல சம்பாத்தியம் வரும். அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு துறை மற்றபடி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான சலுகைகள் கிடைக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க, இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். அதே பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாக விளங்குகிறது. டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இந்த ஆடிட்டர்ஸு, வழக்கறிஞர்கள், இது போன்ற அன்பர்கள், புதனுடைய ஆதிக்கம், ஆசிரியர் பெருமக்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர், இந்த ஜோதிடர் பெருமக்கள், யூடியூப் நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக செல்லும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். சாதிக்க போகிறீர்கள். கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். 11 கேது, மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி 11 இருக்கும் கேது பகவான் அளப்பரிய ஒரு பலனை உங்களுக்கு தரப்போகிறார். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 12ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். சுப செலவுகள், பிள்ளைகளுடைய கல்வி, வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, கார் வாங்க, டூ வீலர் வாங்க, இப்படி வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, அலங்காரம் பண்ண, இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. அர்த்தாசிரம சனி நடக்கிறது. அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நம்பிக்கையான ஒரு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.